வணக்கம். கண்களுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனித உறுப்புகள்லேயே மகத்தான முக்கியத்துவம் கண்களுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு குழந்தையை கொஞ்சும்போது கண்ணே மணியே அப்படின்னு தான் கொஞ்சறமே ஒழிய மூக்கே வாயே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சறது இல்லை. கண்கள் 2.5 சென்டிமீட்டர் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொஃபஸ்டிகேட்டட் டெலிவிஷனை விட அதிகமான ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது நம்முடைய கண்கள். இதில் 137 மில்லியன் செல்ஸ் இருக்குது. அதில் 130 ராட்ஸ், 7 கோன்ஸ். அதில் தான் நம்மளுடைய அந்த கலரை பார்ப்பதற்கான ஆற்றல் நமக்கு இருக்குது. இதுலேயும் கண்களை நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா 80% இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது கண்கள் மூலமாக தான். அதுவும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்கள் ஒரு டனல் விஷன். ஏன்னா அந்த காலத்தில் வேட்டையாடியவர்களாக ஆண்கள் இருந்தார்கள். அவங்க தான் போய் வேட்டையாடிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வேட்டையாடும்போது அவங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே அவர்கள் பார்வை இருக்க வேண்டும். அதனால் அவர்களுடைய பார்வை ஒரு டனல் விஷனாக இருந்தது. பெண்களுடைய பார்வை எப்படின்னா அது ஒரு லேட்ரல் விஷன். அவங்க இந்த பழங்கள்லாம் பறிக்கணும். இப்படி பழங்கள்லாம் பறிக்கும்போது இந்த பக்கம் ஏதாவது தாக்குதல் வரக்கூடாது, இந்த பக்கம் எதுவும் தாக்குதல் வரக்கூடாதுன்ட்டு தான் அவங்க எப்போவுமே எச்சரிக்கையோடு இருந்தாங்க. அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய தாக்கத்தில் தான் இன்றைக்கும் பெண்களுக்கு ஒரு லேட்ரல் விஷன் இருக்குது. மனிதர்களுடைய இந்த கருவிழிகள் இருக்கே, பியூப்பிள் அப்படிங்கிறது, இது எதையாவது விரும்பினதை பார்த்தோம்னா டைலேட் ஆகும், விரியும். அதனால தான் என்னன்னாக்கா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்களில் ஏதாவது ஒரு மருந்து போட்டு முதல்ல அது தெரியாது, சாதாரணமாக பார்த்துட்டு அந்த துணி வெள்ளையானவுடனே அவங்களுடைய பியூப்பிள்ஸ் டைலேட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. எதையாவது ஒன்றை ஆர்வமாக பார்க்கிற போது நம்முடைய அந்த பியூப்பிள்ஸ் டைலேட் ஆகும். இதுவும் மனித கண்களுக்கான ஒரு விசேஷம். இன்னொன்று என்னென்னா, மனிதர்களுடைய கண்களில் தான் அதிகமான வெள்ளைப்பகுதி இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பெண்களுடைய கண்கள் பெரிது அப்படின்னு. உண்மை அது கிடையாது. பெண்களுடைய கண்களை விட ஆண்களுடைய கண்கள் தான் பெரிது. ஆனால் பெண்களுடைய கண்களில் அந்த வெள்ளைப்பகுதி அதிகமாக இருக்கும். மனிதர்களுடைய கண்களில் எப்போ பார்த்தாலும் கண்ணீர் சுரந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு உணர்ச்சி மேலிடுகிற போது அதிகமான கண்ணீர் வரும். அதிகமான கண்ணீர் வருகிற போது தான் அது விழிகளின் வழியாக வழிந்து கன்னத்தின் வழியாக செல்கிறது. அப்போ தான் நம்ம அழுகிறார்கள் என்று சொல்கிறோம். ஒரு துக்கம் ஏற்பட போது, ஒரு துயரம் ஏற்படுகிற போது, ஒரு மன இறுக்கம் ஏற்படுகிற போது, நாம் அழும்போது அதில் லைசோசோம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கிற காரணத்தினால நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அது கரைப்பதற்கு உதவியாக இருக்கிறதுனால தான் அழுத பிறகு நம்முடைய மனம் சாந்தமடைந்து விடுகிறது. அதனால தான் அழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு போயமே இருக்குது. என்னென்னா, வாரியர் பிராட் ஹோம் டெட் அப்படின்னு ஒரு போயம். அதில் அந்த வாரியருடைய மனைவி தன் கணவன் இறந்த சடலத்தை பார்த்து அழாமல் இருப்பதை பார்த்து மற்ற பெண்கள் எப்படியாவது அழ வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மனித கண்களை எடுத்து பார்த்தால் இவ நாளடைவில் சக்தி இழந்து கொண்டே போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த காலத்திலேயே நாம் படிக்கிறதுக்கு இதை கண்களுடைய அந்த பார்வையை கூர்மைப்படுத்தணும்னு செனக்கா என்ன பண்ணான்னா, ஒரு குளோபில் தண்ணியை வச்சு படித்து அவர் தன்னுடைய பார்வையை சரி செய்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. மார்க்கோ போலோ சீனத்தில் அவர் வந்த டைம்லேயே இந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கண்களில் நம்ம கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லாமலேயே ஒரு சர்ஜரி செய்கிறாங்க. அதுக்கு பேர் லாசிக் சர்ஜரின்னு பேர். அது என்னென்னா, லேசர் அசிஸ்டட் இன்சிட்டு கெரட்டோமெலியசிஸ் அப்படிங்கிற ஒரு சர்ஜரி. இந்த சர்ஜரியை மூர்ஃபீல்டில் இங்கிலாந்தில் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பார்வையை சரி செய்தால் மட்டும் போதாது, பார்வையை இன்னும் கூர்மைப்படுத்தினால் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த சர்ஜரியை பண்ணால் எதிரிகளுடைய விமானங்களையோ கப்பல்களையோ இவர்கள் தொலைவிலிருந்தே பார்த்து தாக்குதலை நடத்த முடியும் அப்படின்னு இதில் அவங்க அந்த மாதிரியான ஒரு பரிசோதனை செய்கிறாங்க அப்படிங்கிறத படிக்க முடியுது. கண்களை சாதாரணமாக பார்க்கும்போது அது மற்ற உறுப்பு மாதிரி இல்லை, நிறைய விஷயங்களை நாம் கண்கள் மூலமாக சொல்கிறோம். அதனால தான் திருவள்ளுவர் கூட கண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, இரு நோக்கு இவளுள் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்து.
அவளுடைய பார்வை தான் நமக்குள்ள ஒரு நோயையும் ஏற்படுத்துது. அதே நேரத்தில் அந்த நோயை தீர்க்கவும் அந்த பார்வை தான் உதவியாக இருக்கிறது. மீரா ஒரு கவிதை எழுதியிருப்பார். நீ என்னை முதல் முறை பார்த்தபோது என் இதயத்தில் ஒரு முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். யான் நோக்குங்கால் நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அதுதான் தமிழில் ஒரு பாடலாகவும் எழுதியிருப்பாங்க. உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கிறாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கிறாயே அப்படின்னு ஒரு பாடல். இவையெல்லாம் கண்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை தெரிவிப்பதாக இருக்கிறது. பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இப்படி பார்க்குறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். நம்ம பார்க்க பிடிக்கல அப்படின்னா நம்ம இப்படி சைடில் பார்ப்போம். அதை ஒரு விஷயத்தை பார்க்க பிடிக்கலன்னா சைடில் பார்க்குறது நம்முடைய பழக்கமாக இருக்குது. அதே மாதிரி பார்வையில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, ஒன்று உற்று பார்க்குறோம்னா, ஒரு முறைச்சி பார்க்குறது அப்படின்னா நம்ம பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய அதிருப்தியும் நம்ம வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கிறோம். இப்போ இமைப்பறவை சிறகடிக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. வேகமாக நம்ம இமைகளை அசைச்சோம்னா ஏதோ ஒரு பதற்றத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக பார்த்தா கூலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதிகமாக இவைகளை அசைக்காமல் இருந்தோம்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ மேலே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதையோ யோசிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கீழே பார்த்தோம்னா ஏதோ ஒரு குற்ற உணர்வு அல்லது ஒரு தவறு பண்ணிட்டா கீழே பார்க்குறது. சைடில் பார்த்தோம்னா என்னம்னா பார்வையை தவிர்க்க விரும்புகிறோம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இப்போ கண்ணை அடித்து பேசுனா என்ன அர்த்தம், நமக்குள்ள ஒரு ரகசியமான பரிவர்த்தனை. கண்களை உருட்டி பேசுனா என்ன அர்த்தம்னா நாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை சொல்வதாக இருக்கிறது. இப்படி கண்களுடைய அசைவுகளில் ஏகப்பட்ட தகவல்களை நாம் சொல்கிறோம். அதனால தான் என்னென்னா, உடல் மொழியில் கண்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது. கண்களை யார் சரியாக பயன்படுத்தி குறிப்பை உணர்த்துகிறார்களோ அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிறார்கள். ஒருவர் கண்ணை பார்த்தாலே நமக்கு தெரியும் இவங்க நம்ம மீது அன்பு செலுத்துகிறார்களா இல்லையா என்பதை. அது இன்னொன்று என்னென்னா, அந்த கண்கள் என்ன உணர்ச்சியை தெரிவிக்கிறது அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு தான் கார்ட்ஸ் விளையாடும் போது சில பேர் கருப்பு கண்ணாடி அணிஞ்சுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு விருப்பமான கார்டு வந்தால் கூட மற்றவங்க அவங்களுடைய கண்களை பார்த்து அதை தெரிஞ்சிக்க முடியாது. இத்தனை சங்கதிகள் இருக்கக்கூடிய கண்களை நாம் முறையாக பயன்படுத்தி அவற்றை பழுதாகாமல் பார்த்து கொள்வது நம்முடைய கடமை. நன்றி, வணக்கம்.